ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நான் வியாழக்கிழமையே கிச்சன் க்ளீன் பண்ணுறது, வீடு சுத்தம் பண்ணுறது எல்லாமே பண்ணிப்பேன். ஆனால் கிச்சன் டெய்லியும் தான் தொடச்சிக்கிறேன். எனக்கு ஓப்பனிங் கிச்சனுன்றதுனால ஆல்ரெடி அவன் கபோர்டுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணாதனால ஆல்ரெடி அசிங்கமாக இருக்கும்ன்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறதே நீட்டமாக என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீட்டாக சுத்தமாக வச்சுப்பேன். அவன் இருங்க போட்டு தரேன்னு சொல்லிவிட்டு, அதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன். யாராச்சும் புதுசாக வீடு கட்டுறவங்க இருந்தால் கபோர்டு ஒர்க் செய்யும்போது, வுட் ஒர்க் செய்யும்போது, சரி விடு, பால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலான்னு மட்டும் கண்டிப்பாக விடாதீங்க. அது நடக்கவே நடக்காது, சான்ஸே இல்லை. இதுக்கு இதே நம்ம வீடு நான் காட்டுற வீடியோவில் இதுவே ஒரு உதாரணம். ஏன்னா இது எப்படி சொல்கிறேன்னா, அந்த அண்ணா வுட் ஒர்க் பண்ணுறவங்க, அக்கா அடுத்த வாரம் நான் எங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அடுத்த வாரம் நான் ஃபிட் பண்ணி தரேன், எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சன் இது சிங்க்குக்கு அடியிலையும் ஃபுல்லாக போட்டு கொடுத்தாங்க. அதுவும் கழட்டி வந்துடுச்சு. ஃப்ரிட்ஜு பக்கத்தில் வச்சுருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். எப்படி சொல்கிறதுன்னா, இது அடுத்த வாரத்தில் ஃபிட் பண்ணி தரேன்க்கான்னு சொல்லிட்டு போனவங்க தான். வரவே இல்லை. என்ன ஆனாங்க மனுஷன்னு கூட தெரியல. யாராச்சும் புதுசாக வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக நீங்கள் அப்படியே மட்டும் விட்டுடாதீங்க. ஃபுல்லு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குரூப் பிரவேசம் முடிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நானே இந்த ஒரே ஒரு விஷயம் இது மட்டும் செய்யாதனால எனக்கு ஒரு டைமு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்கேன், கூடி சீக்கிரமே செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே வாங்க, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்கு புளி குழம்பு ரெடி பண்ணலான்னு சின்ன வெங்காயமும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு ஹஸ்பண்டு அதாவது அண்ணா கேட்டிருந்தாங்க, எனக்கு தமிழ்நாடு ஸ்டைலு புளிக்குழம்பு, வத்த குழம்பு, அப்புறம் வெண்டைக்காய் காரக்குழம்பு இதெல்லாமே ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. சரி நாம் போகிறோமே பெங்களூருக்கு பார்க்குறதுக்குன்னு சொல்லிவிட்டு, என்னால் என்ன முடியுமோ அது பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு புளிக்குழம்பு வெள்ளிக்கிழமை நைட்டே செஞ்சு வச்சுருந்தேன். சனிக்கிழமை காலையில் எடுத்துகிட்டு போனேன். என் ஃப்ரெண்டு வீடியோ இவங்க தான் பத்மா யாதவன் சொல்லிட்டு, இவங்களும் யூடியூபர் தான். நான் 3 வருஷமாக 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இவங்கள. சரி அப்புறம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வீடு ரெடி பண்ணும்போது கால் அடிபட்டுட்டு அவங்களுக்கு பிளேடு மாதிரி விழுந்துட்டு ரொம்ப புண்ணாக இருந்தது. அப்போ நான் சொல்லிட்டு அழுந்துட்டு இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட, மாமா இந்த மாதிரி பத்மாவுக்கு காலுக்கு மேலே ஷீட்டு விழுந்து புண்ணாயிடுச்சுன்னு. ஏன்னா நமக்கு அடிபட்டு நாங்களும் அதுலேருந்து மீண்டு வந்தவங்க தானே, அந்த புண்ணு ஒளி நமக்கு தெரியும். அதை சொல்லிட்டு எழும்போது என்னோடய ஹஸ்பண்ட் என்னம்மா பத்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவே நான் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு, இல்லை நான் கண்டிப்பாக நான் அவகிட்ட பேசுகிறேன், நீங்கள் வேணும்னா பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் அவங்கெல்லாம் பேசுவாங்க, நீ வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிற, அவங்கெல்லாம் எப்போவுமே பிஸியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிகிட்ருப்பாங்க என்னோடய ஹஸ்பண்டு. ஆனால் அதே மாதிரி இப்போல்லாம் நாங்கள் எப்போவுமே க்ளோஸாக பேசுகிறனால தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணாவும் அதே தான் சொல்லுவாங்க, என்னம்மா உன் கூட பேசும்போது என்னோடய ஒய்ஃப் என்னை மறந்துடுறாங்கன்னுவாங்க. இவரும் அதே தான், நீ பேசாமல் இருக்கும்போதே அந்தளவுக்கு பத்மா மேலே அவ்வளோ பாசமாக இருந்தேன், இப்போ பேச ஆரம்பிச்சிட்டே உன்னை கேட்கவா முடியும்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க ஊர் எங்கள் அப்பா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா ஊர், அதாவது எங்கள் பாட்டி ஊர், அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறது என்னோட அதாவது பர்ஷம்புரை தான் எங்கள் பாட்டி ஊர். செலக்கேரை பக்கம் வரும் அது ஊர். என்ன கர்நாடகா, என்னோட அம்மா ஊர் தான் கர்நாடகா, என்னோட ஊர் அது அரூர் தருமபுரி பக்கம். நான் இங்கே ஒசூரில் தான் செட்டில் ஆகிருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறது, எப்படி உங்கள் 2 பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சுன்னா, நான் அவங்களோட யூடியூப் பார்க்க ஆரம்பித்து
நான் இன்ஸ்டாகிராமில் ஃபோன் நம்பர் 2 பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பேச ஆரம்பித்தோம். சரி அவங்க கொடுப்பாங்களா இல்லையான்னு பார்த்தா பரவாயில்ல கொடுத்தாங்க. 2 பேரும் நல்லா பேசி இப்போ நல்ல அம்மாவா பொண்ணு, அதாவது அவ என்ன அம்மாவா பார்க்குறா, நான் அவளை அம்மாவா பார்க்குறேன். 2 பேரும் அம்மாவா, அக்காவா, தங்கச்சியாவா. ஆனால் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கலாம், நல்ல ஒரு ஒய்ஃப் கிடைக்கலாம். அதாவது ஒருத்தருக்கு எந்த மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப், நல்ல ஹஸ்பண்டு, நல்ல அம்மா, நல்ல தங்கச்சி, அக்காங்க எல்லாருமே கிடைக்கலாம். ஆனால் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யாராலும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கண்டுபிடிக்கவே முடியவே முடியாது. சரி நாம் நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இருந்தாங்க என் கூடவே. எனக்கு ஊருக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொன்னதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு என் ஃப்ரெண்டு என்னை பார்க்க வந்தான். வரும்போது என்னை கட்டி பிடிச்சி அழுகிறது எல்லாமே செஞ்சிட்டான். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டு வந்து பார்க்குறதுக்கு வரேன்னு சொன்னா. அவள் அதுக்கப்புறம் போனவ தான் என்னாச்சு ஏதாச்சு. அதுக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கும்போது 5 டேஸு 10 டேஸு எல்லாமே வந்து இருந்துட்டு போவான். அதுக்கப்புறம் என்னவோ என்ன நினைச்சாலும் தெரியல. அவள் வரவே இல்லை. அந்த மாதிரி ஃப்ரெண்டு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் என்ன தான் நம்ம நினச்சாலும் நமக்குன்னு கடவுள் முடிவு பண்ணும். ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு, நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைக்கிறது கடவுளே முடிவு பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து அங்கது இங்கே பேசுகிறது, இங்கேது அங்கே பேசுகிற ஃப்ரெண்டுங்களெல்லாம் வச்சுக்கிட்டா அவ்வளோதான். சரி பார்ப்போம். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் நான் எப்போவுமே. அப்புறம் வாங்க என் ஃப்ரெண்டு பற்றி என்ன சொல்கிறது, எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. இட்லி சாம்பார் எனக்கு வந்து எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். நாராயணக்கரையில் பெங்களூரில் இருக்கும்போது நான் பத்மா நீ இட்லி சாம்பார் காமிக்காத, எனக்கு பார்த்த பெங்களூர் நினப்பு, அந்த நாராயணக்கரையில் இருந்த நினப்பு தான் வரும் அப்படின்னு சொல்லுவேன். சரி நீ வா நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவள் தான் பில் பண்ண எல்லாமே அவளே பார்த்துக்கிட்டு ஆட்டோக்கு எல்லாமே கொடுத்துட்டான். மேக்ஸில் அதில் இதில் நிறைய கடையில் துணி பார்த்தேன். என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சி. ஏன்னா எங்கேயுமே செட் ஆகலை. இல்லை பேண்ட்டு லூஸாக இருக்குது, இல்லை லாங் இருக்குது. ஷர்ட்டு ஒன்று கிடச்சா ஒன்று கிடைக்கிறது இல்லை. ஏதோ ஒன்று 3 கடையை ஏறி இறங்கிட்டோம். அப்புறம் ஒரு கடையில் சின்னசும் இல்லை பெருசும் இல்லை, ஒரு கடையில் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். 4-5 கடை ஏறி இறங்கிட்டு ஒரு கடையில் கிடச்சிது. சரி ஆந்திராலேருந்து ஒரு அப்பா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு அங்கிள் கிட்ட. என் ஃப்ரெண்டு தெலுங்கில் பேசிகிட்டு இருந்தான். நான் வந்து பரவாயில்ல பத்மா 2, 3 பாஷை பேசுகிறான்னு நினச்சிட்டு, நாம் தமிழ் கற்றுக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம். நானே அரைக்குறை தமிழ், இவ தெலுங்கு எல்லாம் பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்போ வந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் கோயில் வந்து வெங்கட்ரமணன், அதாவது இஸ்கான் டெம்பிள் தான். வெங்கட்ரமண சாமி, பத்மாவதி அம்மா, லக்ஷ்மி நரசிம்மசாமி, கிருஷ்ணர், விநாயகரப்பா எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கோயில். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் யாரன்னா போய் பார்க்குறவங்க இருந்தால் போய் பார்த்துக்கோங்க. அந்த எப்படி எந்த 2, 3 பிரான்ச் இருக்கக்கா, எந்த கோயிலுக்கக்கா போகிறதுன்னு ஆட்டோக்காரங்களே பத்மாவை ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நம்ம இங்கே தான் போங்கண்ணா அப்படின்னு சொல்லி அட்ரஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அக்கா எல்லாம் 2, 3 இடத்துல இதே பிரான்ச் இதே மாதிரி ஓப்பன் பண்ணால் நம்ம எப்படி அக்கா போகிறதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கோயிலில் 2 கண்ணு பத்தாது, அந்தளவுக்கு சூப்பராக ரொம்ப ஜாலியாக இருக்கும் போனால். அந்தளவுக்கு நல்லா இருக்குது கோயில். அந்த கோயிலே ரொம்ப கூட்டம் இருக்கும், இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னும் புதுசு, அதனால் மேலே ஸ்டெப் ஏறி வரும்போது தான் கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என் ஃப்ரெண்டு நான் ஏற மாட்டேன்னு பயந்துட்டாங்க. ஏன்னா நான் இருக்கிறனால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரேன்னாங்க. சரி எனக்கு ஒன்றும் ரிஸ்க் இல்லை, நான் வரேன் நடின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். போய் பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் வந்ததுக்கப்புறம் ரொட்டி, அக்கி ரொட்டி நான் வீட்டில் செய்யவே மாட்டேன். அக்கி ரொட்டி செஞ்சு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு டீ போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு சிஞ்சனாக்கு வந்து சிஞ்சனா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சிஞ்சனா நீ நம்ம வீட்டுக்கு வாமா
அம்மா நீ ஆண்டிக்கு டொமேட்டோ கொஜ்ஜு கொடும்மா, அம்மா மலைக்கே உள்ளி கழுகு குழம்பு கொடும்மா, அதாவது எப்படி சொல்கிறது, கொள்ளு குழம்பு கொடும்மா, அந்த மாதிரி எல்லாம் சின்சானா சொல்லிட்டு இருந்தான். சின்சானாக்கு வந்து என்னை ஒரு டைம் கூட பார்க்கல நேரில். ஆனால் அவளுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. அம்மா ஆண்டிக்கு அது கொடு இது கொடு, நீ ஆண்டிக்கு டொமேட்டோ கொஜ்ஜு கொடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பாசமாக பார்த்துக்கி குழந்தை. அது இன்னும் இப்போ தான் காலேஜ் படிக்குது. அதுக்கு இவ்வளோ விவரம் இருக்குது பாரு நினச்சிக்கிட்டு. இது எல்லாமே அங்கே வந்து கோயில்கிட்ட இருக்கிற பிளேஸ் தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அந்த கோயிலுக்கு போனால் எல்லா சிட்டி என்னென்ன பில்டிங் இருக்கு எல்லாமே பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணிட்டோம். ஆனால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. இஸ்கான் டெம்பிள்னா இஸ்கான் டெம்பிள் தான்ப்பா. அங்கே வந்து ஒரு டே ஃபுல்லு நம்ம சுற்றி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. எனக்கு வேற கால் வந்து வலி எடுத்துச்சு. அதான் நீ ஃபஸ்ட்டு வரும்போது நொண்டல, இப்போ நொண்ட ஆரம்பிச்சிட்ட, சரி வா போகலாம் அப்படின்னு பத்மாவே சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இருந்துச்சு. ஏன்னா பஸ்ஸில் போனது, அப்புறம் அங்கங்கே நடந்தது, ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சி. இப்போ தாங்கி தாங்கி நடக்கிற, வாமா நம்ம போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். சீக்கிரம் வந்துட்டோம். அப்போ கூட நைட்டு 9:30 மணி ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. எப்படியெல்லாம் வந்து இன்னும் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து என் ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதே மாதிரி அவளும் அங்கேருந்து வரும்போது எல்லாம் கொடுத்து விட்டுட்டா. ஆட்டோக்கு எல்லாமே நான் எங்கேயும் கொடுக்கல. அவ்வளோ ஏரியா சுற்றி பார்த்துட்டோம். எல்லாமே அவளே ஆட்டோ கொடுத்துட்டா. அண்ணா வந்து என்னம்மா எப்போவுமே எங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை பற்றியே பேசுகிறாங்க, நீங்கள் தான் சிவம்மாவா, எங்கம்மா இருக்குது உங்கள் ஊருன்னு கேட்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. அதான் யார் வந்து பேசினாலும் உங்கள் அண்ணன் இறங்கி வர மாட்டாங்கன்னு சொல்லும்போது இன்னும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. சரி பரவாயில்ல, நமக்காக இவ்வளோ பாசமும் மரியாதை கொடுத்துருக்கும்போது நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு நல்லா இருக்கணும் எல்லாருமே கடவுளேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நம்மளை பார்க்குறவங்க எல்லாம், நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்தேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க. அதாவது பெங்களூரில் எப்போ பெங்களூருக்கு போனீங்கன்னா இந்த இஸ்கான் இல்லைனாலும் இன்னொரு இஸ்கான், அது ரொம்பவே பெருசு. அது ட்ரெயினில் கூட போகலாம். நீங்கள் வந்து யார் இருந்தாலும் இஸ்கான் டெம்பிளுக்கு போயிட்டு வாங்க ஒரு டைமு. ரொம்ப ரொம்ப நல்ல சக்திவான கோயில் தான் அதுவும். இப்போ பாருங்கள் வீட்டுக்கிட்ட காமிச்சிட்ருக்கோம். அந்த கோயிலுக்கிட்ட தான் நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்கிட்டேருந்து அங்கே ஃபோக்கஸ் பண்ணோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இது 3 டைம் வந்திருக்கேன் மெட்ரோ ட்ரெயினில். ஃபஸ்ட்டு பயந்துட்டுருப்பேன், இதோட 3வது டைமு. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டேன். இன்னும் நெக்ஸ்ட் டைம் நீ போட மகனே, நான் நடந்து வரேன் ஸ்டெப்லன்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டேன். தேங்க்யூ.